ஒரே ஒரு அறிக்கை, கர்நாடக அரசினுடைய சீட்டு கிழிஞ்சதுயா சீட்டு. சித்தரம்மையாவும் அதே மாதிரி விடி சிவகுமாரெல்லாம் அங்கே கொச்சியில் தீ பிடிச்ச மாதிரி ஓட தொடங்கிட்டாங்க. காரணம் என்ன? கேரளத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, கர்நாடகாவில் காங்கிரஸினுடைய அரசா சங்கிகளுடைய அரசான்னு கேட்டார். அங்கே சிஜேபி தான், சங்கி தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸினுடைய ஆட்சி தான் நடக்குது. ஏன்னா அங்கே மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட முடியாது, கெட்டுக்கலாம் இறச்சி பீஃபெல்லாம் சாப்பிட முடியாது, அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அங்கே தான் நூற்றுக்கணக்கான ஆளுகளை ஒரு நாள் இரவு காலையில் விடிய காலம்புற சனிக்கிழமை விடிய காலம்புற பார்க்கும்போது வீடும் கிடையாது கூடும் கிடையாது இறக்கி விடப்பட்டாங்க. அதை பற்றி தோழர் பினராயி சொன்னதுனால இந்த தேசிய ஊடகங்கள் எல்லாமே அங்கே வந்துச்சு. ஆனால் கேரளாவில் இருக்கிற சங்கி கொங்கி அப்புறம் இந்த லீக்னு சொல்லக்கூடிய தீவிரவாதி இயக்கங்கள் எல்லாம் பினராயியை கேவலமா பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க, நீங்க எவ்வளவு பேசினாலும் ஆணித்தரமா இதே மாதிரி தைரியமா பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்க போய் தாங்க இந்த நாட்டில் ஏதாவது நடக்குது. அதனால நாங்க தோழர் கேரளத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சரை பெருமையா தான் பாக்குறோம். என்ன, அந்த பெருமைக்கு எந்த குறையும் கிடையாது. நீங்க எவ்வளவு வேணும்னாலும் பேசுங்க. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுல ஆணித்தரமாக பேசுறதுக்கு ஒரு ஆள் உண்டு. அந்த ஆளுடைய பேர் பினராயி விஜயன், மறந்துடக்கூடாது.